வணக்கம். தொகுதரை ஏஎஸ் அகாடமியிலிருந்து உங்கள் ஆனந்த். இன்னைக்கு குரூப் 2 எக்ஸாம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக நடந்துச்சு. எல்லாமே எக்ஸாம் நல்லா பண்ணியிருப்பீங்க. கண்டிப்பாக எல்லாருமே நல்ல எக்ஸாம்ல பாஸ் பண்ணி வேலைக்கு போகிறதுக்கு நம்ம அகாடமியோட சார்பில் வாழ்த்துக்கள். இதில் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸ், சைக்காலஜி, அதாவது உளவியல் சொல்லுவாங்க. இந்த ரெண்டு சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 25 கொஸ்டின் வினாக்கள் கேட்டிருந்தான். இந்த 25 கொஸ்டின்ல பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 6 வினாக்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரீசனிங்ல இருந்து வந்துருந்துச்சு. இப்ப நம்ம ஏற்கனவே நம்ம வீடியோல சொல்லியிருந்தோம், ரீசனிங்க்கு நிறைய இம்பார்ட்டன்ட் கொடுத்துட்டு வர்றாங்க. அதனால பாத்தீங்க அப்படின்னா 19 + 6, அதுல 19 மேக்ஸும் 6 ரீசனிங் இருந்துச்சு. இப்ப நம்ம அதோட எக்ஸ்பிளனேஷன் வீடியோ தான் பார்க்க போறோம். இப்ப ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, என்ன கேட்டிருக்கான் அப்படின்னா சைக்காலஜில இருந்து கேட்டிருக்கான். சரியா? இதுல பாருங்க, இந்த லெஃப்ட் சைடுல உள்ளதுக்கு ரைட் சைடுக்கு என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா ஈக்குவல்னு சொல்லியிருக்கான். அப்படி இருந்துச்சு என இருந்தால் பின்வருவனவற்றுள் அதை ஒரு 4-5 வேர்டு கொடுத்து இதுக்கு எது சமமானதுங்கிறத கேட்டிருக்கான். சரியா? இத பாத்தீங்கன்னா இப்ப ஃபர்ஸ்ட் ஏக்கு சமமானது எது அப்படின்னா P1 அர்த்தம். நமக்கு அவன் கொஸ்டின்ல கேட்டது பாருங்க, கடைசியில அவன் என்ன இருக்கு அப்படின்னா ஏ இருக்கா. அப்ப ஏக்கு சமமானது கண்டிப்பா P1 இருக்கணும். ஏன்னா ஷார்ட்டா போடுறதுனால சொல்றேன். P1 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 P1. அப்ப அதை வச்சு நம்ம என்னன்னா முடிவு பண்ண முடியாது. அதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த B7ன்னு சொல்லியிருக்கான் பாருங்க, இந்த B7க்கு இந்த ஜியா ஈயா ஜியாங்கிறத நம்ம பார்த்தா போதும். சரியா? அதை நம்ம பார்ப்போமா? B7க்கு ஒருவேளை ஜியா இருக்குமா அப்படின்னா இருக்கலாம். ஈயா இருக்குமானா ஈயா இருக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா ஈயோடது ஏற்கனவே என்ன சொல்லிட்டான் அப்படின்னா T5ன்னு சொல்லியிருக்கான். அப்ப T5 வரும்போது எப்படி B7 வரலாம்? அப்ப இந்த இடத்துல ஈங்கிறது கண்டிப்பா B7க்கு சமமானது கிடையாதுன்னு அர்த்தம். அப்ப இந்த ஆப்ஷன் வராது. அடுத்த ஆப்ஷன்ல பாருங்க, இங்கேயும் என்ன இருக்கு அப்படின்னா ஈ இருக்கு. அப்ப ஈ கண்டிப்பா B7க்கு சமமானது வராது. ஏன்னா ஈங்கிறதுக்கு சமமானது T5. அப்ப இத வராது. அப்ப ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், லாஸ்ட் ஆப்ஷன், இந்த ரெண்டுல தான் ஏதோ ஒன்று வரப்போகுது. அப்ப இங்கேயும் ஜி இருக்கு, இங்கேயும் ஜி இருக்கு. அதுக்கு அடுத்து பாருங்க, அதுக்கு முந்தின லெட்டர் செக் பண்ணலாம். Fங்கிறது B7 இருக்குமா அப்படிங்கறத செக் பண்ணி பார்ப்போமா? B7 இருக்க வாய்ப்பு கிடையாது. ஏன்னா நம்ம B7ங்கிறது கண்டிப்பா என்ன கண்டுபிடிச்சிட்டோம்னா Gன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அப்ப எப்படி நமக்கு B7ங்கிறது Fன்னு சொல்ல முடியும்? அப்ப இந்த ஆப்ஷன் கண்டிப்பா வராது. அப்ப ஆப்ஷன் Dங்கிறது ஆன்சர். சரியா? அடுத்த क्वेश्चन பார்க்கலாமா? அடுத்த क्वेश्चन பாருங்க. இதே क्वेश्चन நம்ம என்ன அப்படினா ஒரு 2 hours வீடியோ போட்டுருந்தோம். அந்த வீடியோல பாத்தீங்கன்னா இதே மாடல்ல என்ன அப்படினா ஒரு क्वेश्चन நம்ம கேட்டிருந்தோம். ஏற்கனவே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். அதே மாடல்ல பாருங்க, கோபி ஒரு மடிக்கணினியை 12% லாபத்திற்கு விற்றார் அப்படின்னு சொல்லிட்டான். கோபி என்ன பண்ணிருக்காருன்னா 12% லாபத்துக்கு வித்துட்டாரு. ஷார்ட்டா பாப்போமா? பாருங்க, அடக்கவிலை எப்போதுமே எத்தனை சதவீதம் சொன்னேன்? 100% சொல்லிருக்கேன். 12% லாபம்னா அதை கூட்டிடலாமா? லாபம்னா எக்ஸ்ட்ரா கிடைக்கிறதுன்னு அர்த்தம். அப்ப எத்தனை சதவீதம் வரும்? 112% வரும். சரியா? அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா 12% லாபத்துக்கு என்ன அமௌண்ட்ல விற்றான்னு தெரியல. ஆனா அந்த எந்த அமௌண்ட்ல வித்திருக்காரோ அந்த அமௌண்ட் கூட ஒரு 1200 ரூபாய் கூடுதலாக, அப்ப இந்த 1200 ரூபாய் இந்த அமௌண்ட் கூட ஏற்கனவே விற்ற அமௌண்ட் கூட கூடுதலாக விற்றாரெனில் அவருக்கு எவ்வளவு லாபம் கிடைக்கும்? 20% லாபம் கிடைக்கும். அப்ப 120% கிடைக்கும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா எனக்கு மடிக்கணினியின் அடக்க விலை என்னன்னு கேட்டது. சரியா? இப்ப பாருங்களேன், இந்த சதவீதத்துக்கும் இந்த சதவீதத்துக்கும் வித்தியாச அமௌண்ட் தானே 1200. அப்ப வித்தியாச சதவீதம் பார்த்துக்கோமா? 120ல 112% போனா 8%. அப்ப 8% அமௌண்ட் எவ்வளவு? 1200. அப்ப 8% தான் எவ்வளவுனா 1200னா எனக்கு அடக்க விலை எத்தனை சதவீதம்? எப்போதுமே 100%. அப்ப 100% எவ்வளவுன்னு பார்த்துட்டோம் பாருங்க. 4 8 8 40. இத கிராஸ் மல்டிப்ளை பண்ணா எவ்வளவு கிடைக்கும்? 15000ங்கிறது இந்த क्वेश्चनக்கு ஆன்சர். அப்ப ஆப்ஷன் ஏ நடக்கும். அடுத்த क्वेश्चन பார்க்கலாமா? 500இன் 30% மதிப்பில் 20% என்ன? இதுதான் क्वेश्चनல கேட்டிருக்கான். இது பாருங்க, இத நம்ம பார்த்த உடனே ஷார்ட்டாவே போட்டுடலாம். 500ல எத்தனை சதவீதம்? ஃபர்ஸ்ட் 500இல், அப்ப 500 × 30% அப்படினா 30/100. இந்த அமௌண்ட்ல எத்தனை சதவீதம் கேட்டிருக்கான்? 20% கேட்டிருக்கான். அப்ப × 20/100. இத செஞ்சிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் டைரக்டா கிடைச்சிரும். 2 0 2 0 கேன்சல், இந்த 2க்கு இந்த 2 கேன்சல், 1 2 6 6 5 30. அப்ப 300 கரெக்ட்டா 30ங்கிறது ஆன்சர். சரியா? பாருங்க, கேன்சல் பண்ணியாச்சு. 5 3 15 15 2 30. அப்ப 30ங்கிறது என்னது? ஆன்சர்னு அர்த்தம். சரியா? ஆப்ஷன் ஏ ன்னு அர்த்தம். அடுத்த क्वेश्चन பார்க்கலாமா?
அடுத்த क्वेश्चन பாத்தீங்கன்னா சைக்காலஜில இருந்து ஒரு क्वेश्चन கேட்டிருக்கான். தொடர் வரிசைன்னு சொல்லுவாங்க அந்த டாபிக். மேக்ஸिमम சைக்காலஜி அதிகமா கேட்க ஆரம்பிச்சிட்டான்னு சொன்னேன். இப்ப பாருங்க இதோட லாஜிக் சொல்றேன், நீங்க பாத்துக்கோங்க. மேக்ஸिमम ஒரு நம்பர் சின்ன நம்பர்ல இருந்து பெரிய நம்பரா போச்சு அப்படினா எந்த நம்பராலயும் கூட்டி இருப்பாங்கறது அர்த்தம் கிடையாது. அப்ப கூட்டி இருக்க கண்டிப்பா வாய்ப்பு கிடையாது. இன்னொரு என்ன பண்ணிக்கலாம்னா ஒவ்வொரு நம்பருமே அதிகமா இன்கிரீஸ் ஆயிருச்சுனா ஏதோ ஒரு நம்பரால பெருக்கி இருக்கலாம். அப்படி இல்லனா ஏதோ ஒரு லாஜிக் யூஸ் பண்ணிருப்பான். அப்ப டிஃபரன்ஸ் பார்க்கணும்னு சார்னா டிஃபரன்ஸ் பார்க்க தேவையில்லை. இப்ப டைரக்டா இது என்ன லாஜிக் சொல்றேன் பாருங்க. இந்த 4ங்கிறது எப்படி வந்திருக்கு அப்படினா 2 கியூப் மைனஸ் 2 ஸ்கொயர் பாத்தீங்கன்னா 4. அடுத்து பாத்தீங்கன்னா 18 எப்படி வந்திருக்கும்னா 3 கியூப் மைனஸ் 3 ஸ்கொயர் பாத்தீங்க அப்படினா 18 வரும். அப்ப அதுக்கு அடுத்த டிஜிட் என்னவா இருக்கும் அப்படினா கண்டிப்பா 4 கியூப் மைனஸ் 4 ஸ்கொயர்னு அர்த்தம். 4 கியூப் பாருங்க 64ன்னு அர்த்தம். அடுத்து 4 ஸ்கொயர் பாருங்க 16ன்னு அர்த்தம். சரியா? 60ல 16 போச்சு அப்படினா 44ன்னு அர்த்தம். சரியா? இப்போ பாத்தீங்கன்னா அது கூட 4 கூட்டிட்டா என்ன வரும்? 48ன்னு அர்த்தம். அப்ப ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 48ங்கிறது ஆன்சர். சரியா? அடுத்த क्वेश्चन பார்க்கலாமா? அடுத்த क्वेश्चन முதல் n இயல் எண்களின் கூடுதல் 253 எனில் n இன் மதிப்பு என்ன? இது எப்படி ஈஸியா போடலாம் பாருங்க. முதல் n இயல் எண்களின் கூடுதலுக்கு ஃபார்முலா என்ன? n * n + 1/2 அப்ப இதுதான் இயல் எண்களோட கூடுதலுக்கு ஃபார்முலா. அது எவ்வளவு கொடுத்துட்டான்? 253ன்னு கொடுத்துட்டான். அப்ப இந்த n ஓட மதிப்பு தான் கேட்டிருக்கான். n ஓட மதிப்பு நம்ம பாருங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். நம்ம ஆப்ஷன்ல இருந்து செய்யறது ரொம்ப ஈஸி. ஏன்னா இத பெருக்கி செஞ்சீங்கன்னா ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் மாதிரி வரும். இந்த ஆப்ஷன்ல இருந்து போடலாம். அப்ப n க்கு பதிலா ஒரு 22ன்னு போட்டு பாருங்க. 22 * 23/2 இது 253 வந்து ஆன்சர் ரைட்டா? அப்ப 1 2 11. அப்ப 11 23 பெருக்குனீங்கன்னா டைரக்டா 253ன்னு வரும். அப்ப இதோட n ஓட மதிப்பு என்ன அப்படினா 22ன்னு அர்த்தம். சரியா? அடுத்த क्वेश्चन பாருங்க. அடுத்த क्वेश्चन ரீசனிங்ல இருந்து கேட்டிருக்கான். இந்த ரீசனிங் பாத்தீங்கன்னா FOX ஃபாக்ஸ்னு சொல்லிருக்கான். இது எதுக்கு சமமா இருக்கா அப்படினா கேட்க்கு சமமா இருக்கு. CAT. நம்ம எப்பவுமே ஃபாக்ஸ் கேட் அப்படினு பார்க்க கூடாது. டிஜிட் தான் பார்க்கணும். அப்ப Fங்கிறது எதுக்கு சமமா இருக்குன்னா C க்கு சமமா இருக்கு. Oங்கிறது எதுக்கு சமமா இருக்குன்னா A க்கு சமமா இருக்கு. X எதுக்கு சமமா இருக்குன்னா T க்கு சமமா இருக்கு. அப்படி இருந்துச்சுனா ஜெராக்ஸ் என்பது எப்படி வரும்? அதுதான் क्वेश्चन. இப்ப பாருங்க நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சதெல்லாம் எழுதிக்கலாம். இந்த X க்கு பதிலா என்ன மதிப்பு சொல்லிருக்கான்? T ன்னு எடுத்துக்கலாமா? அப்ப X க்கு பதிலா எனக்கு என்ன தெரியும்னா T ன்னு கண்டிப்பா தெரியும். அடுத்து பாத்தீங்கன்னா O க்கு பதிலா என்ன சொல்லிருக்கான்? A ன்னு சொல்லிருக்கானா? அப்ப O க்கு பதிலா A ன்னு அர்த்தம். அடுத்து பாருங்க இந்த E க்கும் R க்கும் கொடுத்திருக்காங்கன்னா இந்த E க்கு R க்கும் கொடுக்கல. இப்போ நம்ம கொடுத்திருக்க ஆப்ஷன்ல அப்ப பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு டேஷ் வர போகுது. இது ஆன்சர்ல எது இருக்குன்னு பாத்துருவோமா? பாருங்க TA TO இருக்கு. அப்ப இது வராதா? AO ன்னு வருது. இது வராதா? TA ன்னு வரணும். அப்ப இது வராதா? அப்ப ஆன்சர் D ன்னு அர்த்தம். சரியா? அடுத்த क्वेश्चन பார்க்கலாமா? பகடையில இருந்து ஒரு क्वेश्चन கேட்டிருக்கான். பகடையில பாருங்க 3 பகடைகள் ஒன்றாக உருட்டப்படும் போது அனைத்து பகடையிலும் ஒரே எண் கிடைக்க நிகழ்தகவு என்னன்னு சொல்லிருக்கான். சரியா? நார்மலா பாருங்களேன் 3 பகடையும் ஒண்ணா உருட்டப்படுது அப்படின்னா ஒரு பகடையை மட்டும் நம்ம உருட்டுறதுக்கு நிகழ்தகவு பாத்தீங்க அப்படின்னா மொத்தம் 6 டைம் வருமா? சரியா? 1 2 3 4 5 6 ஏன்னா 6 பக்கம் இருக்கு. இதே 3 பகடை ஒன்றாக உருட்டப்படும் போது அப்படின்னா என்ன பாசிபிள் இருக்கும்? 6 × 6 × 6 அப்ப எவ்வளவு? மொத்தம் 216ங்கிறது மொத்த பாசிபிள் இருக்கும் 3 பகடையும் உருட்டும் போது. இதுல என்ன கண்டுபிடிக்கணும்னா அனைத்து பகடையிலும் ஒரே எண் வரணுமா? அனைத்து பகடையிலும் ஒரே எண் வரணும்னா 3 பகடையை ஒண்ணா உருட்டும் போது அனைத்து பகடையிலும் ஒரே எண் வரணும்னா 1 1 1ன்னு வருமா? 2 2 2ன்னு வருமா? 3 3 3ன்னு வருமா? 4 4 4ன்னு வரும். 5 5 5ன்னு வரும். 6 6 6 இதுதானே அனைத்து பகடையிலும் ஒரே எண் கிடைக்கும். மொத்தம் எத்தனை இருப்பாங்க? 1 2 3 4 5 6. அப்போ இதோட பாசிபிள் எனக்கு அனைத்து பகடையிலும் ஒரே எண் கிடைக்கும்னா மொத்தம் எத்தனை டைம் இருக்கு? 6 டைம் இருக்கு. அப்ப 216 கீழே போட்டுட்டு மேல என்ன போட்டுக்கலாம்? 6. சரியா? ஏன்னா மொத்தத்துல எனக்கு என்ன தேவையோ அது மேல போட்டுக்கலாம். இப்ப அடி ஊத்திங்கன்னா 4 6 கீழே எத்தனை வரும்? 3018 6 36. அப்ப ஆன்சர் என்னன்னா 1/36ங்கிறது இதுக்கு ஆன்சர். இதுக்கு பாருங்க ஆப்ஷன் Cங்கிறது அர்த்தம். சரியா? அடுத்த क्वेश्चन பார்க்கலாமா? 66 சதுர சென்டிமீட்டர் வளைபரப்புடைய ஒரு நேர்வட்ட உருளையின் உயரம் எவ்வளவு சொல்லியிருக்காங்க? 7 சென்டிமீட்டர் எனில் உருளையின் விட்டம் காண்க. ஏற்கனவே நம்ம போட்ட வீடியோல பாத்தீங்கன்னா இந்த விட்டம்ங்கிறது என்னங்கிறதுலாம் நம்ம சொல்லியிருக்கோம். சரியா? இது எப்படி செய்யலாம் பாருங்க. முதல்ல ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா 66 சென்டிமீட்டர் வளைபரப்புடைய ஒரு நேர்வட்ட உருளை அப்படின்னா நேர்வட்ட உருளையோட வளைபரப்போட ஃபார்முலா என்ன?
நேர்வட்ட உருளையோட வளைபரப்பு பாத்தீங்கன்னா 2/r/h. மேக்ஸிமம் அளவியல பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ஃபார்முலாஸ் படிக்கணும். ஃபார்முலாஸ் படிச்சா கண்டிப்பா ஆன்சர் பண்ணிடலாம். இந்த நேர்வட்ட உருளையோட வளைபரப்பு எவ்வளவு சொல்லியிருக்கான் அப்படின்னா 66 சதுர சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்கான். சரியா? இதுல என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா உயரம் கொடுத்துட்டான். அப்ப h ஓட வேல்யூ கொடுத்துட்டான். அப்ப 2 இன்டு நமக்கு பை என்ன? பைங்கிறது 22/7. ஆறுங்கிறது நமக்கு தெரியாது. h எவ்வளவு? 7ன்னு சொல்லிட்டான். ஈக்குவல் டு எவ்வளவு? 66. இப்ப அடி கொடுத்துடலாமா? 7க்கு 7க்கு கேன்சல். இந்த பக்கம் இருக்கிறது அந்த பக்கம் போனா வகுத்துல மாறும். அப்ப டைரக்டா கேன்சல் பண்ற பாருங்களேன். 1 22 22 3 22 66ன்னு அர்த்தம். இப்ப இந்த பக்கம் 2 இருக்கிறது அந்த பக்கம் வகுத்துல மாறுமா? அப்ப r ஈக்குவல் டு எவ்வளவு கிடைச்சதுன்னா 3/2ன்னு கிடைச்சிருக்கு. சரியா? ஏற்கனவே இப்ப நமக்கு r ஈக்குவல் டு 3/2ன்னு அப்படியே போட கூடாது. உருளையோட விட்டம் தான் கேட்டிருக்கான். விட்டம்ங்கிறது என்ன சொல்லிருக்கேன்? டயாமீட்டர் தான். சரி, விட்டம்ங்கிறது பாருங்க, விட்டம்ங்கிறது ரேடியஸ்ல 2 மடங்குன்னு அர்த்தம். அப்ப டயாமீட்டர்னு அர்த்தம். அப்ப d ஈக்குவல் டு 2 இன்டு r ன்னு அர்த்தம். r நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அப்ப 2 இன்டு 3/2 2க்கு கேன்சல் ஆயிருமா? இப்ப டைரக்டா d விட்டம்ங்கிறது எத்தனை அப்படின்னா 3ங்கிறது அர்த்தம். சரியா? அப்ப ஆன்சர் பாருங்க, 3ங்கிறது தான் ஆன்சர். ஆப்ஷன் d ன்னு அர்த்தம். அடுத்த क्वेश्चन பார்க்கலாமா? பாருங்க, வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணுங்க. சரியா? நீங்க கமெண்ட் போடுறத பொறுத்து தான் நம்ம அடுத்தடுத்து என்ன அப்படின்னா அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் நம்ம என்னன்னா யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணுவோம். லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட்லாம் பண்ணுங்க. இப்ப அடுத்த क्वेश्चन பாருங்க. இருசக்கர வாகனம் ஒன்றின் விலை 2 ஆண்டுகளுக்கு முன், அப்ப 2 வருஷத்துக்கு முன்ன எவ்வளவா? 80,000 ரூபாய். சரியா? 80,000 ரூபாய் சொல்லிட்டான். இப்போ என்ன சொல்றான் பாருங்க, முதல் ஆண்டிற்கு 4% குறைகிறதா. அப்ப பாத்துருவோமா? இரண்டாம் ஆண்டு 4% அதிகமாகிறது சொல்றான். முதல் வருஷம் 4% குறைதான், இரண்டாவது வருஷம் 4% அதிகமாகிறது. எனில் அதன் தற்போதைய விலை என்னன்னு சொல்லிருக்கான். இப்ப முதல்ல நமக்கு கொடுத்தது பாருங்களேன், 2 ஆண்டுகளுக்கு முன். அப்ப 2 வருஷத்துக்கு முன்ன எவ்வளவு இருந்திருக்கும்? 80,000. அப்ப 80,000 கொடுக்கலாம். சரியா? முதல் வருஷம் எத்தனை சதவீதம் குறைதான்? 4%. பொதுவாவே நம்மகிட்ட முதல்ல இருந்தது எத்தனை சதவீதம்னா 100%. அதுல 4% குறையுது வச்சுக்கோங்களேன். அப்ப 100%ல 4 குறைச்சிட்டா எவ்வளவு? 96%. அப்ப ரெண்டாவது வருஷம் அது எவ்வளவா மாறி இருக்கும்னா 96% மாறி இருக்கும். அப்ப என்ன போட்டுக்கலாம்? 96/100ன்னு போட்டுக்கலாம். இப்ப அடுத்து என்ன ஆகுதுன்னா இதே அமௌண்ட் இரண்டாம் ஆண்டு எத்தனை சதவீதம் அதிகமாகுதா? 4% அதிகமாகுது. குறையுதுங்கும் போது 4 கழிச்சிட்டேன். அதிகமாகுதுன்னா 4 கூட்டிக்கிட வேண்டியதுதான். அப்ப எவ்வளவு? 104/100. 104%. இப்ப இத செஞ்சிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். சரி, இதெல்லாம் நம்ம பெருக்கணும்னா பெருக்கவே தேவையில்ல. பாருங்க, ஷார்ட்டா போடலாம். 2 0க்கு 2 0 கேன்சல். இந்த 2 0க்கு இந்த 2 0 கேன்சல் ஆயிடுமா? இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா யூனிட் டிஜிட்டை மட்டும் பெருக்கி பாருங்க. 8ஐயும் 6ஐயும் பெருக்குங்க. 6 8 48. அடுத்து பாருங்க, அடுத்து இந்த 4 பெருக்கலாமா? அப்போ 8 கூட 4 பெருக்கி பாருங்க. 4 8 32. அப்ப கடைசி வேல்யூ எனக்கு என்ன வரணும் அப்படின்னா 2ன்னு வரும். கடைசி வேல்யூ 2 வரது டி ஆப்ஷனா? அது ஒண்ணு தானே. பெருக்குறதோட டைம் என்ன ஆகும் அப்படின்னா மிச்சமாகும். சரியா? அடுத்த क्वेश्चन பார்க்கலாமா? இப்ப இதுக்கு ஆப்ஷன் டி ன்னு அர்த்தம். அடுத்த क्वेश्चन பாருங்க. பாருங்க, இது ஒரு முக்கியமான சம். ஒரு வீட்டில் ஏற்கனவே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரே நேரத்துல இந்த விளக்கு எரிகிறது எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா எல்சிஎம் எடுத்தா போதும். பாருங்க, ஒரு வீட்டில் 4 அலைபேசிகள் உள்ளன. மொத்தம் 4 அலைபேசி இருக்கு. காலை 5 மணிக்கு எல்லா அலைபேசிகளும் ஒன்றாக ஒலிக்கும். 5 மணிக்கு எல்லாமே ஒன்றா 4மே சேர்ந்து ஒலிக்கும்னு அர்த்தம். முதல் அலைபேசியானது ஒவ்வொரு 20 நிமிடங்களும். அப்ப ஃபர்ஸ்ட் அலைபேசினா 20 நிமிஷத்துக்கு ஒரு நேரம், இரண்டாவது பாருங்க 30 நிமிஷத்துக்கு ஒரு நேரம், மூணாவது 40 நிமிஷத்துக்கு ஒரு நேரம், நான்காவது 50 நிமிஷத்துக்கு ஒரு நேரம் ஒலிக்கும். அது சேர்ந்து எப்போ ஒலிக்கும்னா அப்ப 4 நம்பருக்குமே சேர்ந்து ஒரே வேல்யூ எல்சிஎம் எடுத்துக்கலாமா? அப்ப எல்சிஎம் பாருங்க, ஃபர்ஸ்ட் எவ்வளவு சொல்லிருக்கான்? 20. அடுத்து 30. அடுத்து எவ்வளவு சொல்லிருக்கான் பாருங்க? 40. அடுத்து 50ன்னு சொல்லிருக்கான். இப்ப இந்த இதுக்கு ஃபுல்லா நீங்க எல்சிஎம் எடுத்துட்டாலே போதும். எல்சிஎம் எடுத்துக்கலாமா? பாருங்க, எல்சிஎம் 10ன்னு எடுத்துட்டேன். அடுத்து 2 3 4 5. அடுத்து பாருங்க 2 1 3 2 5ன்னு அர்த்தம். இப்ப இருக்கிறத மட்டும் நம்ம பிரிக்கலாமா? 2 10 3 30 30 2 60 60 10 பெருக்கினா எவ்வளவு? அப்ப எல்சிஎம் எவ்வளவு அப்படின்னா 600 வருது. 600ங்கிறது நமக்கு என்ன அப்படின்னா நிமிடங்கள் சொல்லியிருக்கோம். ஏன்னா ஒவ்வொன்றுலயும் என்ன கொடுத்துருக்காங்க? நிமிடங்கள் சொல்லியிருக்கோம். அப்ப நிமிடத்தை நம்ம எதா மாத்தணும்னா அவர்ஸா மாத்தணும். அப்ப ஒரு 1 ஹவர்ங்கிறது 60 நிமிஷமா? அப்ப 60ஆல பெருக்கிட வேண்டியதுதான். பாருங்க, மொத்தம் எத்தனை ஹவர்ஸ் வருது? மொத்தம் 10 ஹவர்ஸ். அப்ப என்ன அர்த்தம்னா காலையில 5 மணிக்கு எல்லாமே சேர்ந்து ஒலிச்சு இருந்ததுன்னா 10 மணி நேரம் கழிச்சு தான் என்ன ஆகும் அப்படின்னா எல்லாம் சேர்ந்து ஒலிக்கும்னு அர்த்தம். அப்ப பாருங்க, 5 மணி 5 AM சொல்லியிருப்பாங்க. ஏன்னா காலை 5 மணி. அப்ப 5 AM கூட ஒரு 10 மணி நேரத்தை கூட்டிட்டீங்கன்னா மொத்தம் எவ்வளவு வரும்னா 15 PM வரும்.
சரியா? ஏன்னா பிஎம்ங்கிறது பிரைம் மெரிடியம், அப்ப பிஎம் வரும். இந்த 15ங்கிறது ரயில்வே டைம் தானே, பாருங்க 3 பிஎம். சரியா? அப்ப ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா பிற்பகல், முற்பகல்னா ஏஎம், பிற்பகல்னா பிஎம் அர்த்தம். அப்ப பிற்பகல் 3 மணிங்கிறது ஆன்சர் அர்த்தம். அடுத்த क्वेश्चन பார்க்கலாமா? x³ - 8y³ மற்றும் x² - k² y² இன் மீப்பெரு பொது வகுத்தி அப்படினா HCF கேட்டிருக்கான். ரெண்டுக்கும் பொதுவான சின்ன நம்பர் எடுத்தா போதும். x + ky எனில் அப்ப இதோட HCF அவன் கொடுத்துட்டான். எவ்வளவா? x + ky எனில் k இன் மதிப்பு என்னன்னு கேட்கலாம். ரெண்டு வித்தியாசமா செய்யலாம். ஒன்னு k வை சப்ஸ்டிட்யூட் பண்ணி செய்யலாம். அப்படி இல்ல சார் நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணாம செய்ய எப்படி சார் அப்படினா பாருங்க ஷார்ட்டா சொல்றேன். x³ minus 2y the whole cube னு எழுதிக்கலாமா? அப்ப a³ minus b³ னு அர்த்தம். பாருங்க x minus 2y x² plus 2xy plus 4y². சரியா? a³ minus b³ பிரிச்சு எழுதிருக்கேன். அப்ப ரெண்டாவதுக்கு பாருங்க இதை எப்படி எழுதிக்கலாம்? இது ஏற்கனவே என்ன வடிவத்துல இருக்கு பாருங்க, a² minus b² வடிவத்துல இருக்கா? அப்ப என்ன எழுதிக்கலாம்? a plus b into a minus b ன்னு அர்த்தம். அப்ப a plus b into a minus b ன்னு அதே மாதிரி எழுதுறேன் பாருங்க. இந்த இரண்டாவது டேர்முக்கு x plus ky x minus ky ன்னு அர்த்தம். சரியா? அப்ப ரெண்டாவதுக்கு இது. இந்த ரெண்டுக்கும் மீப்போவை என்ன சொல்லிருக்காங்க? x plus ky ன்னு சொல்லிருக்காங்க. சரியா? இப்ப பாருங்க நமக்கு இந்த ரெண்டுக்கும் காமனா எது மீப்போவா இருக்கு? இது இருக்கா? சரியா? அப்ப x minus 2y ங்கிறது x minus ky க்கு ஈக்குவல் தான். சரியா? அப்ப இந்த இது பாருங்க அது என்ன சொல்லிருக்காங்க பாருங்க. இதுல k ஓட மதிப்பை மட்டும் பாருங்க. k ஓட மதிப்பு என்ன இருக்கு? k equal to என்ன இருக்கு? 2 இருக்கா? ஏற்கனவே எனக்கு கிடைச்ச HCF பாத்தீங்க அப்படினா எனக்கு இதுல பிளஸ்ல வேல்யூ வந்துருக்கு. சரியா? kங்கிறது எத்தனை கிடைச்சிருக்கு அப்படினா இதுல 2 ன்னு அர்த்தம். ஆனா அந்த क्वेश्चनல பாருங்க x minus 2y ங்கிறது மீப்போவ சொல்லிட்டான். அப்ப இது மீப்போவ தானே. இத என்ன பண்ணிக்கலாம் பாத்தீங்கன்னா இந்த x minus 2y equal to இதுக்கு ஈக்குவல் பண்ணிக்கலாமா? அப்ப x plus ky அப்படினு அர்த்தம். இங்க பாருங்க x, இங்க y, இங்க y, இங்க x. அப்ப k க்கு பதிலா என்ன இருக்கு? -2 ன்னு இருக்கா? அப்ப k ஓட ஆன்சர் என்ன அப்படினா -2 ன்னு அர்த்தம். சரியா? அடுத்த क्वेश्चन பார்க்கலாமா? தனிவெட்டி மூலம் அசல் 2000 8% வட்டி வீதத்தில் இரட்டிப்பாக எவ்வளவு மாதம் ஆகும்? அப்படி என்ன சொல்லிருக்கானா தனிவெட்டி மூலமா நான் ஒரு 2000 ரூபாய்க்கு என்ன பண்றேன் அப்படினா 8% தனிவெட்டி, அதாவது 8% வட்டி விதத்துல நான் கண்டுபிடிக்கிறேன். எனக்கு என்ன வரணும்னா வட்டி என்ன வரணும்னா இரட்டிப்பாகணும். வட்டி இரட்டிப்பாகணும்னா கண்டிப்பா 2000ங்கிறது மொத்தமா எவ்வளவா மாறணும்? 4000ஆ மாறணும்னு கொடுத்திருக்க அசல் 4000ஆ மாறணும். அப்ப 4000ஆ மாறிச்சுனா எனக்கு வட்டி எவ்வளவு இருக்கும்? 2000 இருக்குமா? அப்ப நீங்க பாருங்க SI = டைரக்டா PNR/100 ன்னு ஒரு ஃபார்முலா இருக்குல, அதல போட்டுடலாமா? பாருங்க அசல் தொகை இரட்டிப்பாகணும். அப்ப இரட்டிப்பாகுதுன்னா வட்டி எவ்வளவு? 2000ஆ? அப்ப 2000 Pங்கிறது அசல் தொகை சொல்லிட்டாலாம். அப்ப 2000 n க்கு பதிலா எத்தனை வருஷம் தான क्वेश्चनல கேட்டிருக்கா? அப்ப n அப்படியே வச்சுக்கலாம். எத்தனை சதவீதம் சொல்லிருக்கா பாருங்க? 8%. 8/100. பாருங்க இதுவும் கேன்சல் ஆயிடும். சரியா? அடுத்து பாருங்க இது இந்த பக்கமா மேல வந்துரும். வகுத்தல்ல இருந்து மேல வந்துரும். அங்க பெருக்கல்ல இருந்து வகுத்தல்ல வந்துரும். அப்ப 100/8 என்னன்னா n. இத அடி கொடுத்து பாருங்க எத்தனை டைம் வரும்? 2 4 8 25 4 100 ன்னு அர்த்தம். அப்ப என்ன வரும்? n = 25/2 வருடம்னு அர்த்தம். சரியா? வருடம். ஆனா நமக்கு கொடுத்திருக்க பாத்தீங்க அப்படினா மாசத்துல கொடுத்திருப்பாங்க. அப்ப ஒரு வருஷத்துக்கு எத்தனை மாசம்? 12 மாசமா? அப்போ 25/2 × 12 பாருங்க போட்டுடலாமா? 6 12. அப்ப 6யும் 25யும் நம்ம பெருக்கிட்டோம்னா டைரக்டா என்ன கிடைச்சிரும்? 150 மாதங்கள்ங்கிறது கிடைக்கும். சரியா? அடுத்த क्वेश्चन பார்க்கலாமா? அப்ப இதுக்கு ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் B ன்னு இருக்கும். அடுத்த क्वेश्चन பாருங்க. அடுத்த क्वेश्चन பாருங்க. மீச்சி மேல இருந்து ஒரு क्वेश्चन கேட்டிருக்கான். 3 2.7 மற்றும் 0.09 இன் மீச்சிமே என்ன? இது எப்படி செய்யலாம் பாருங்க. நமக்கு ஏற்கனவே ஒரு ஃபார்முலா ஒன்னு இருக்கும். மீச்சிமே நமக்கு ஏற்கனவே அத கொடுத்திருக்கிறத நம்ம எழுதிக்கலாமா? 3 2.7 0.09 நார்மலா இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணிரலாம்னா செஞ்சிரலாம். புள்ளியில இருந்தா புள்ளியை நம்ம மாத்திடுவோமா? அப்ப பாருங்க எதுக்கு மீச்சிமே கண்டுபிடிக்கணும்னா 3, இது என்ன 27/10 ன்னு எழுதிக்கலாமா? அடுத்து பாருங்க
9/100 எழுதிக்கலாமா? அப்ப இங்க எதுவுமே இல்லைன்னா என்ன எழுதிக்கலாம்? 1ன்னு அர்த்தம். அப்ப இதுக்கு மீச்சீமை கண்டுபிடிக்கணும்னா நமக்கு ஏற்கனவே ஒரு ஃபார்முலா தெரியும் பாருங்க. மீச்சீமை இந்த மாதிரி பின்னத்துக்கு கண்டுபிடிக்கணும்னா மேல மீச்சீமை கண்டுபிடிக்கணும், கீழே மீப்போவை கண்டுபிடிக்கலாம். அப்ப மேல மீச்சீமை கண்டுபிடிக்கணும்னா நான் ஏற்கனவே நம்ம வீடியோல பழைய வீடியோல சொல்லியிருக்கேன், 3க்கும் பெரிய நம்பர் மத்த 2 நம்பரையும் டிவைட் பண்ணுச்சுன்னா அதுதான் மீச்சீமை. சரியா? 3க்கும் பெரிய நம்பர் பாருங்க எத்தனை? 27. 27 9 வகுக்குமானா வகுக்கும், 3 வகுக்குமானா வகுக்கும். அப்ப 27ங்கிறது மேல மீச்சீமை கண்டுபிடிச்சிட்டேன். கீழே என்ன கண்டுபிடிக்கணும்னா மீப்போவை பாருங்க. 1 10 100 இந்த 3க்கு காமனா இருக்க ஒரே நம்பர் என்னது? 1. அப்ப கீழே 1. அப்ப இதோட மீச்சீமை ஆன்சர் என்னன்னா எத்தனை? 27. அப்ப ஆன்சர் பாருங்க 27. புரியுதா? சரியா? அடுத்த क्वेश्चन பார்க்கலாமா? ஏன்னா நம்ம இருக்கிற வேல்யூவை நம்ம மாத்தாம தான மீச்சீமை கண்டுபிடிச்சிருக்கோம், அதனால நம்ம எதுவுமே சேஞ்ச் பண்ண தேவையில்லைன்னு அர்த்தம். அடுத்த क्वेश्चन பாருங்க. இது ஒரு क्वेश्चन பாருங்க. இந்த क्वेश्चन எப்பவுமே என்ன அப்படினா கொஞ்சம் டைம் எடுக்கிற மாதிரி ஒரு சம் வச்சிருப்பான். ஆனா இது ரொம்ப டைம் எடுக்காது. நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படினா ஷார்ட்டா போடலாம் பாருங்க. கீழ் கண்டவற்றில் எது இங்க கியூப் ரூட் ஆஃப் 7 ன்னு சொல்லிருக்கான் மற்றும் 4 ரூட் ஆஃப் 5 இவற்றிற்கு இடையில் இந்த ரெண்டுக்கும் இந்த வேல்யூ என்னன்னு தெரியாது, இந்த வேல்யூ என்னன்னு தெரியாது, ரெண்டுக்கு இடைப்பட்டதுல எந்த வேல்யூ வரும்னு क्वेश्चनல கேக்குறான். நான் ஒரு ஷார்ட்டா சொல்றேன் பாருங்க. இந்த இடத்துல 7 இருக்கிறதுக்கு பதிலா ஒருவேளை 1 நீங்க கூட்டிக்கோங்களேன், ஒருவேளை இப்படி 8 இருக்குன்னு வச்சுக்கலாம். சரியா? ஏன்னா நம்மளா எடுத்துக்கிறோம், ஒரு அப்ராக்ஸிமேட்டா எடுக்கிறோம், இதை 8ன்னு எடுத்துக்கலாம். சரியா? இத பாருங்க, இந்த இடத்துல நான் 1 கூட்டியிருக்கேன், இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 4 கியூப் ரூட் ஆஃப் 4ன்னு வச்சுக்கலாம். என்ன பண்ணிருக்கேன்னா 1 குறைச்சிருக்கேன். ஏன்னா நான் 1 குறைச்சிருக்கேன்னா கொஞ்சம் நான் என்ன பண்ணிக்கணும், வர்ற வேல்யூவோட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா அப்ராக்ஸிமேஷன் தான். இப்போ பாருங்க கியூப் ரூட் ஆஃப் 8க்கு ஆன்சர் என்ன? 2ன்னு வருமா? 2 4 4 2 8. 4 ரூட் ஆஃப் 4னா 4 ஒரு நேரம் ஸ்கொயர் ரூட் எடுத்துட்டு திரும்பவும் அத ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். அப்ப எடுத்தீங்கன்னா என்ன வரும் பாருங்க, 4 ஒரு ஸ்கொயர் ரூட் எடுத்துட்டீங்கன்னா √2 வரும். திரும்ப இத ஸ்கொயர் ரூட் எடுக்கணும்னா இதோட வேல்யூ பாருங்க 1.414. சரியா? இது ஒரு அப்ராக்ஸிமேஷனான வேல்யூ தான். அப்ப நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா இந்த இடத்துல நம்ம குறைச்சதுனா அப்ப டைரக்டா நீங்க 1.5 ன்னு வச்சுக்கலாமா? சரியா? இங்க டைரக்டா என்ன பண்ணிக்கலாம் அப்படினா 2ன்னு வச்சுக்கலாம். அப்ப 2க்கும் 1.5க்கும் இடைப்பட்டதுல எது வருதோ அதுதான் ஆன்சர். ஏன்னா இடைப்பட்டது தான கேட்டிருக்கான். இப்ப பாருங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வருமான்னு பாப்போமா? ஸ்கொயர் ரூட் பாருங்க 1.414. இந்த ரெண்டுக்கு இடையில வருமானா இது கண்டிப்பா வராது. இது பாருங்க இந்த ரெண்டுக்கு இடையில பாத்தீங்கன்னா 2ன்னு அர்த்தம். அப்ப 2க்கும் 1.5க்கும் இடையில இது என்ன ஆகாது? சரியா? இது வராதுன்னு அர்த்தம். அடுத்து பாருங்க கியூப் ரூட் 3 பாருங்க 1.734 1.731. ஏன்னா பாயிண்ட்க்கு அப்புறம் என்ன இருந்தாலும் பிரச்சனை இல்ல. அப்ப இதோட வேல்யூ பாருங்க 1.7ல இருக்கு. அப்ப 1.5க்கும் 2க்கும் இடையில இருக்குல, அப்ப இதுதான் ஆன்சர்னு அர்த்தம். சரியா? 5 செக் பண்ணணுமானா செக் பண்ண வேண்டாம். ஏன்னா இது கண்டிப்பா இதோட ரூட் பாத்தீங்கன்னா 2 புள்ளி சம்திங்ல தான் கண்டிப்பா வரது. அப்ப இதுக்கு ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் பி ன்னு அர்த்தம். சரியா? அடுத்த क्वेश्चन பார்க்கலாமா? அடுத்த क्वेश्चन பாருங்க. ஒரு செவ்வக வடிவ நிலத்தின் ஒரு பக்க அளவு 15 மீட்டர் மற்றும் அதன் ஒரு மூலை விட்டம் 17 மீட்டர் எனில் நிலத்தின் பரப்பளவு காண்க. அப்போ செவ்வக வடிவில தான் அந்த நிலம் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நமக்கு செவ்வகத்தோட பரப்பளவு தெரிஞ்சாலே போதும். செவ்வகத்தோட பரப்பளவுக்கு ஃபார்முலா பாருங்க. செவ்வகத்தோட பரப்பளவுக்கு L × B. சரியா? क्वेश्चनல சொல்லிருக்காங்க பாருங்க, ஒரு செவ்வக வடிவ நிலத்தின் ஒரு பக்க அளவு எவ்வளவுன்னு சொல்லிட்டான்? 15 மீட்டர்னு கொடுத்துட்டான். அப்ப டைரக்டா 15 ன்னு எடுத்துக்கலாம். அதன் ஒரு மூலை விட்டம் சொல்லிட்டான். அப்ப இதோ ஒரே ஒரு மூலை விட்டம் எவ்வளவு சொல்லிருக்கான் பாருங்க, 17 மீட்டர்னு சொல்லிட்டான். அப்ப 17. இப்போ நமக்கு ஃபார்முலாவே பாத்தீங்கன்னா நீளம் அகலம் தான். அப்ப நீளம் பாத்தீங்கன்னா 15, அகலம் எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கணுமா? இது பிதாகரஸ் ரூட் படி நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா 17 ஸ்கொயர் = 15 ஸ்கொயர் + x ஸ்கொயர். x ஸ்கொயர்னா x இது. சரியா? இப்ப பாருங்க 17 ஸ்கொயர் 289 மைனஸ் இந்த பக்கமா இருக்க பிளஸ் இந்த பக்கம் தான் மைனஸ் ஆயிடும் 225 x ஸ்கொயர்னு அர்த்தம். இப்போ இதுல இருந்து கழிச்சோம்னா 9 ல 5 போனா 4, 8 ல 2 போனா 6ன்னு அர்த்தம். அப்போ x ஸ்கொயர். அப்ப x எவ்வளவுனா 8ன்னு அர்த்தம். அப்ப இன்னொரு பக்க அளவு என்ன கிடைச்சிருக்கு? 8. L × B தான ஃபார்முலா. ஏன்னா பரப்பளவு கேட்டிருக்கான். அப்ப 15 8 நீங்க பெருக்கிட்டீங்கன்னா டைரக்டா பாருங்க 8 க்கு 80, 8 5 40. அப்ப 120 மீட்டர் ஸ்கொயர் அப்படிங்கிறது ஆன்சர். சரியா? அடுத்த क्वेश्चन பார்க்கலாமா?
அடுத்த கொஸ்டின் பாருங்க, ஒரு டைஸ்ல இருந்து கேட்டிருக்கான் பாருங்க, அதே இதுதான் பகடை தான். எப்படி கேட்டிருக்கான் பாருங்க, 1 2 2 3 3 3 முகமதிப்புகள் கொண்ட இரு பகடைகள் உருட்டப்படும் போது நமக்கு எப்போதுமே நார்மலா பகடையில பாத்தீங்கன்னா 1 2 3 5 6 வரைக்கும் இருக்கும். நானா நமக்கு பகடையில எப்படி இருக்கணுமானா முகமதிப்பு இப்படி இருக்கணும். இப்படி இருக்க ரெண்டு பகடையை எடுத்துக்கணும். முதல் பகடையின் முகமதிப்பை விட இரண்டாவது பகடையின் முகமதிப்பு அதிகமாக இருக்க எத்தனை வாய்ப்பு இருக்குன்னு கேட்டிருக்காங்க. சரியா, நார்மலா பாருங்க, ரெண்டு பகடை எடுத்திருக்கேன். ரெண்டு பகடையோட முகமதிப்பு எப்படி இருக்கணுமானா 1 2 2 3 3 3 இந்த மாதிரி தான் அதுல இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இப்ப நார்மலா பாப்போமா, இப்ப ரெண்டு பகடையை நம்ம உருட்டுறோம் வச்சுக்கோங்க. இப்ப ஃபர்ஸ்ட் பாருங்க, இந்த ஃபர்ஸ்ட் பகடையில 1 வச்சு மீதி எல்லாத்தையும் நம்ம எழுதிக்கலாமா? அப்போ 1, அடுத்த பகடையில 1 வரும். அடுத்து பாத்தீங்கன்னா 1,2, அடுத்து 1,3 1,2. ஆனா 1,2 இருக்குல்ல, ஏற்கனவே அவன் கொடுத்த பகடையை நம்ம எடுப்போமே. அப்போ 2, அடுத்து 1,3, அடுத்து 1,3, அடுத்து பாருங்க 1,3. சரியா, இந்த மாதிரி இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா இது வேற எப்படி எழுதலாம்னா, இந்த 2 வச்சு எழுதலாமா? அப்ப பாருங்க 2,1, அடுத்து 2,2, அடுத்து 2,2, அடுத்து பாத்தீங்கன்னா 2,2, அடுத்து 2,3, அடுத்து 2,3, அடுத்து 2,3. சரியா, அடுத்து பாருங்க இந்த 2 வச்சு எழுதியாச்சு. இப்ப திரும்ப இதே 2 வச்சு நம்ம எழுதுவோம். 2,1, 2,2, அடுத்து 2,2, அடுத்து 2,3, அடுத்து 2,3, அடுத்து 2,3. அடுத்து இந்த 3 வச்சு ஒண்ணே ஒன்று மட்டும் எழுதுவோம் பாருங்க. 3,1, அடுத்து 3,2, அடுத்து 3,2, அடுத்து 3,3, 3,3, 3,3. சரியா, இப்ப அவன் क्वेश्चनல என்ன சொல்லிருக்கான் பாருங்க, முதல் பகடையின் முகமதிப்பை விட இரண்டாவது பகடையின் முகமதிப்பு அதிகமாக இருக்கணும். அப்ப ஃபர்ஸ்ட் பகடையில உள்ளது நமக்கு இது எழுதிருக்கும், இரண்டாவது பகடையில உள்ளது இது எழுதிருக்கும். முதல் பகடையை விட இரண்டாவது பகடை அதிகமா இருக்குன்னா வாய்ப்பு பார்ப்போமா? இது 1 2 3 4 5, இதுல மொத்தம் எத்தனை இருக்குன்னா 5 இருக்கு. அதுக்கு அடுத்து பாருங்க இதுல எத்தனை இருக்குன்னு, ஃபர்ஸ்ட் விட இரண்டாவது அதிகமா இருக்கும். ஃபர்ஸ்ட் விட இரண்டாவது அதிகமா இருக்குது பாருங்க. இதுல என்ன வந்திருக்கு? 1 2 3. அப்ப இந்த 3 வருமா? அடுத்து பாப்போமா? அடுத்து பாருங்க, இதுல வருதா? 1 2 3, அடுத்து ஒரு 3 வருதா? அடுத்து பாத்தீங்கன்னா எல்லா பகடையுமே ஃபர்ஸ்ட் பகடையில இருக்கிறது தான் என்னன்னா அதிகமா இருக்கும். ரெண்டாவதுல என்ன இருக்கும்? கம்மியா இருக்கும், அல்லது அதுக்கு ஈக்குவலா இருக்கும். அப்ப இருக்கிறதுலயே இந்த 3 தான் ஆன்சர். அப்ப 5 3 8, 8 3 11ங்கிறது என்னன்னா ஆன்சர். அப்ப இந்த क्वेश्चनக்கு ஆன்சர் என்னன்னா 11, ஆப்ஷன் டி ன்னு. சரியா, அடுத்த क्वेश्चन பார்க்கலாமா? நம்ம அடுத்தலாம் எழுதணும்னா எழுத தேவையில்லை. ஏன்னா இந்த 3 வச்சு எழுதும்போது எல்லாத்துக்குமே எப்படி இருக்கும்னா குறைஞ்சதா தான் வந்துட்டு இருக்கும். சரியா, அதனால தான் அதோட நிப்பாட்டிட்டேன். அடுத்து பாருங்க, இந்த क्वेश्चन பாருங்க. ரூபாய் 10,890 ஏ மற்றும் பி இரண்டு குழுக்களுக்கு 4:5, அதாவது இவனுக்கு 4 பங்கு அவனுக்கு 5 பங்கு என்ற விகிதத்தில் பிரித்து கொடுத்தால் பி யோட குழுவிற்கு எவ்வளவு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் क्वेश्चन. சரியா, இதை எப்படி செய்யலாம் பாருங்க. மொத்த ரூபாய் எவ்வளவு? 10,890 தான் மொத்த ரூபாய். மொத்த ரேஷியோ எவ்வளவுன்னு பார்க்கலாமா? இப்ப ஏக்கும் பிக்கும் சேர்த்து எவ்வளவு ரேஷியோ? 9. அப்ப 9 தான் எவ்வளவு? 10,890 ன்னு அர்த்தம். அப்ப டைரக்டா எனக்கு யாருக்கு மட்டும் வேணும்? பிக்கு மட்டும் வேணும். அப்ப பி யோட ரேஷியோ பாருங்க 5 எவ்வளவுன்னு கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா டைரக்டா என்ன கிடைச்சிரும்? ஆன்சர் கிடைச்சிரும். ஏன் இப்படி செய்யணும்னா இப்படி செஞ்சிட்டீங்கன்னா ஷார்ட்டா முடிஞ்சிரும். மத்தபடி நம்ம எப்படி எடுத்தாலுமே டைம் அதிகமாகும். கேன்சல் பண்ணிக்கலாமா? 9 9 20 18 9 9 0. இப்ப 5 கொண்டு பெருக்கிட்டீங்கன்னா 5 2 10 0 1 1 5 6. அப்ப பாருங்க 6050ங்கிறது ஆன்சர். ஆப்ஷன் சி ன்னு அர்த்தம். சரியா, அடுத்த क्वेश्चन பார்க்கலாமா? அடுத்த क्वेश्चन பாருங்க, ஏல இருந்து கேட்டிருக்கான் அப்படினா சைக்காலஜில இருந்து கேட்டிருக்கான். ரீசனிங். இதை எப்படி செய்யணும் பாருங்க. இதை ஈஸியா செஞ்சுக்கலாம். இப்ப பாருங்க, CAT ABC, CATங்கிறது அப்ப CATங்கிறது ABC க்கு ஈக்குவல். அடுத்து பாருங்க டாக்ங்கிறது DEF க்கு ஈக்குவலா இருந்துச்சுனா tan by cotங்கிறது பின்வருவனவற்றுள் எது குறிக்கப்படலாம் கேட்பான். இத பார்த்த உடனே பாருங்களேன், நமக்கு இதுதானே நம்ம கண்டுபிடிக்கணும். அப்ப கண்டுபிடிக்கிறது பாருங்க, இந்த ஃபர்ஸ்ட்ல T இருக்கு, இதுல லாஸ்ட்ல T இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட்க்கும் லாஸ்ட்க்கும் எப்படி இருக்கணும்னா சமமான ஈக்குவலான என்ன இருக்கணும்னா சிம்பல் இருக்கணும். அப்படி இருக்கிறத மட்டும் நம்ம எடுத்துக்கலாமா? இப்ப பாருங்க, இங்க ஃபர்ஸ்ட் இங்க லாஸ்ட் C, அப்ப இது வரலாம். இங்க C இது E, அப்ப இது கண்டிப்பா வராது. ஏன்னா ஃபர்ஸ்ட் என்ன இருக்கோ அதுதான் லாஸ்ட்க்கு இருக்கணும். இங்க பாருங்க, இங்க C இருக்கு, இங்க C இருக்கு, அப்ப இது வரலாம். இங்க C இருக்கு, இங்க E இருக்கு, அப்ப கண்டிப்பா இது வராது. இப்ப இந்த ரெண்டு ஆப்ஷன்ல தான் ஏதோ ஒண்ணு ஆன்சரா இருக்க போகுது. அதுக்கு அடுத்து எப்படி கண்டுபிடிக்கலாம் பாருங்க. ரெண்டாவது லெட்டர் பாத்தீங்கன்னா ரெண்டுக்கு என்ன இருக்கு?
B இருக்கு, இங்கே B இருக்கு. அப்ப ரெண்டாவது கண்டிப்பா B தான். அடுத்து மூணாவது பாருங்க கீழ CO இருக்கு. இங்க ஏற்கனவே C க்கு நம்ம என்ன போட்டுருக்கோம் A. O க்கு என்ன போட்டுருக்கோம் E. அப்ப என்ன வரணும்? AE ன்னு வருமா? கீழ பாருங்க AE. இங்க கீழ பாருங்க AE இருக்கு. அப்ப ஒரே ஒரு லெட்டர் மட்டும் தான் வித்தியாசமா இருக்கு. என்ன இருக்குன்னா நமக்கு எது மட்டும் கண்டுபிடிக்கணும் பாருங்க. என்னோட வேல்யூ மட்டும், அதாவது குறியீடு மட்டும் என்னன்னு பார்க்க போறோம். என்னோட குறியீடு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல A ன்னு கொடுத்துட்டான். ஏன்னா A ன்னா நமக்கு தப்பு. ஏன்னா ஏற்கனவே A ஓடது என்ன அப்படின்னா B ன்னு நமக்கு தெரியும். அப்ப இந்தது தப்புன்னு அர்த்தம். அப்ப என்னோட குறியீடு டைரக்டா என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா n ன்னு மட்டும் எடுத்துக்கலாம். அப்ப இது ஆப்ஷன் D ன்னு அர்த்தம். சரியா? எப்படி நம்ம என்னன்னா எலிமினேஷன் பண்ணி போட்டோம்னா சீக்கிரம் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? கண்டுபிடிச்சிடலாம். அடுத்த क्वेश्चन பார்க்கலாமா? அடுத்த क्वेश्चन பாருங்க. அடுத்த क्वेश्चन சைக்காலஜில இருந்தா கேட்டிருக்கான். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட இதுல மேக்ஸிமம் மெயின்ஸ்க்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா சைக்காலஜி, அதாவது 40 மார்க் क्वेश्चन குரூப் 2A க்கு அதுக்கு ஃபுல்லா நம்ம என்ன பண்ண போறோம்னா சீரிஸ் வைஸா நம்ம என்ன பண்ண போறோம்னா வீடியோ கொடுக்க போறோம். நம்மளோட வீடியோ பார்த்தா போதும், வேற ஏதாவது நம்ம क्वेश्चंस வச்சு நம்ம பிராக்டீஸ் பண்ணா மட்டுமே போதுமே தவிர 40க்கு கண்டிப்பா 40 மார்க் நம்ம என்ன பண்ணிடலாம் எடுக்கிற அளவுக்கு தான் நம்ம அடுத்த வீடியோஸ் நம்ம கொடுக்க போறோம். கரெக்ட்டா ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. இந்த क्वेश्चन பாருங்க, E and G இந்த மாதிரி ஒரு சீரிஸ் தொடர் சீரிஸை கொடுத்துட்டு வினா குறியீட்டுக்கு பதிலாக என்ன தொடர் வரும் அப்படின்னு கேட்கலாம். இத பாருங்க, தொடர்ந்து இந்த சீரிஸ் மாதிரி வந்துனா இந்த இடத்துல என்ன வரும்னு கேட்கலாம். இதை எப்படி கண்டுபிடிக்கணும் பாருங்க. ஈஸியா கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மெத்தட் சொல்றேன் பாருங்க. லாஸ்ட் டிஜிட் எடுங்க, இங்க 6 P 5. அப்ப இங்க அதை செக் பண்ணி பார்க்கலாமா? சரியா? இப்ப பாருங்க, இந்த 6ங்கிறது 6 எங்க இருக்கு பாருங்க, கொடுத்துட்டே பாருங்க. 6 எங்க இருக்கு? கடைசியில இருக்கு. அடுத்து P எங்க இருக்கு பாருங்க, P கடைசியில இருக்கு. அடுத்து 5 எங்க இருக்கு பாருங்க, கடைசியில இருக்கு. அப்ப அதுக்கு அடுத்த லைன்ல கடைசியில கண்டிப்பா என்ன வரணும் அப்படின்னா, இப்ப பாருங்க இங்க RP 5 ன்னு கடைசி லெட்டர் எழுதிருக்கேன். அப்ப இங்க ரிவர்ஸ்ல இருந்தா RP 5. அப்ப கடைசி அடுத்தது என்ன வரணும்? கண்டிப்பா என்ன வரணும்? இந்த இடத்துல Q ன்னு வரணுமா? சரியா? மொத்தம் 3 டிஜிட் இருக்கு. 3ல கடைசியில என்ன வரணும்? Q வரணும். இப்ப ஆப்ஷனை செக் பண்ணி பாருங்க. அப்போ C ஆப்ஷன் நமக்கு என்னன்னா எலிமினேட் ஆயிடும். ஃபர்ஸ்ட் 3 ஆப்ஷன் இருக்கு. இப்போ அடுத்தது செக் பண்ணி பார்ப்போம். இப்ப ரெண்டாவது லெட்டர் பாருங்க, D M 4. இத எப்படி எழுதி இருக்காங்க பாருங்க. இங்க D எழுதி இருக்காங்க, இங்க M எழுதி இருக்காங்க, அடுத்து 4 எழுதி இருக்காங்க. D க்கு அடுத்து M, அடுத்து 4. அப்ப அடுத்த லெட்டர் கண்டிப்பா நமக்கு சென்டர்ல என்ன வரணும்? இது கண்டினியூஸா தான எழுதி இருக்காங்க. D M 4. அடுத்து என்ன வரணும்? கண்டிப்பா n வரணுமா? அப்ப இந்த இடத்துல n வரும். அப்ப n வரத மட்டும் நம்ம எடுத்துக்கலாமா? அப்ப இந்த ஆப்ஷன் எலிமினேட் ஆயிடும். அப்ப மீதி இருக்கிற பாருங்க, ஃபர்ஸ்ட் வருமா, இந்த ஃபர்ஸ்ட் வருமா, செகண்ட் வருமாங்கறத நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்து ஃபர்ஸ்ட் லெட்டர் இப்ப செக் பண்ணி பார்க்கலாம். ஏன் லாஸ்ட்ல இருந்து நம்ம போறோம் அப்படின்னா ஒரு சில டைம் அதுலயே எல்லாமே கேன்சல் ஆயிடும். அதனால தான் நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து போறோம். ஃபர்ஸ்ட் பாருங்க, இங்க G இருக்கு, B இருக்கு, D இருக்கு. அப்ப பாருங்க, G இருக்கு, B இருக்கு, D இருக்கு. அடுத்து கண்டிப்பா என்ன வரணும்? M தான் வரணும். அப்ப இந்த இடத்துல என்ன வரப்போகுது? M ன்னு அர்த்தம். அப்ப M N Qங்கிறது தான் இதுக்கு ஆன்சர். இது பாத்தீங்கன்னா ஆப்ஷன் A ன்னு அர்த்தம். அப்ப இந்த ஆப்ஷன் நமக்கு என்னன்னா தப்புன்னு அர்த்தம். சரியா? இது ஆப்ஷன் Aங்கிறது சரியான ஆன்சர். அடுத்த क्वेश्चन பார்க்கலாமா? அடுத்த क्वेश्चन பாருங்க. A என்பவர் ஒரு வேலையை 6 நாட்களிலும் B என்பவர் 12 நாட்களிலும் முடிப்பர் எனில் இருவரும் சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பர்? இது நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சதுன்னா ஷார்ட்கட் என்ன சொல்லுவாங்க? AB by A plus B. ஒவ்வொருத்தரும் தனித்தனியா நம்ம வேலை முடிக்கிறோம் அப்படின்னா ரெண்டு பேரும் சேர்ந்துட்டா இந்த மாதிரி ஷார்ட்கட்ல போட்டுக்கலாமா? அப்போ A க்கு பதிலா ஃபர்ஸ்ட் அவன் 6 நாள், அடுத்து 12 நாள். இப்போ ரெண்டையும் கூட்டி கீழ போட்டுக்கலாமா? 18 நாள். இப்போ பாருங்க, 1 6 3 18, 3ஐயும் 12ஐயும் அடி கொடுத்தா 4 நாட்கள். அப்ப இதுக்கு ஆன்சர் என்னது? 4 நாட்கள்ங்கிறது சரியான ஆன்சர். சரியா? ஆப்ஷன் B ன்னு அர்த்தம். அடுத்த क्वेश्चन பார்க்கலாமா? லாஸ்டா நம்ம ஒரு 2 மணி நேரம் வீடியோ போட்டது நல்ல ரீச் ஆயிருக்கு. சரியா? நல்ல பொறுமையா நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா கிளாஸ் எடுத்துருக்கோம். நிறைய கமெண்ட்ஸ்லாம் பாசிட்டிவா வந்ததுனால அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னா மொத்தம் 2 விஷயம், 2 பிளான் இருக்கு. சரியா? அந்த பிளான் பாருங்க. மெயின்ஸ்க்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா சீரிஸ் வைஸா போட போறோம். சரியா? டாபிக் வைஸா சைக்காலஜி சீரிஸ் வைஸா போட போறோம். அடுத்து பாத்தீங்கன்னா மேத்ஸ்க்கு அடுத்து வரப்போற குரூப் 4க்குமே என்ன பண்ண போறோம்னா மேத்ஸ் நம்ம என்ன பண்ண போறோம்னா சீரிஸ் வைஸா போட போறோம். சார் அப்ப அதுவே போதுமானா நம்ம எல்லா மாடலும் நம்ம நடத்த போறோம். நம்ம நடத்துற மாடலை தவிர வேற எந்த क्वेश्चனும் வராத அளவுக்கு நம்ம நடத்த போறோம். அதுக்கு உங்களோட சப்போர்ட் ரொம்ப முக்கியம். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், கமெண்ட் பண்ணணும், ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணணும். சரியா? அடுத்த क्वेश्चन பார்க்கலாமா? அடுத்த क्वेश्चन பாருங்க. ஒரு நீச்சல் குளம் 24 மீட்டர் நீளமும் 15 மீட்டர் அகலமும் கொண்டது. குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான ஆண்கள் அந்த குளத்தில் குதிக்கும் போது நீரின் உயரம்
1 சென்டிமீட்டர் உயர்கிறதுன்னு சொல்லியிருக்கான். சரியா? எவ்வளவு பேர் குதிச்சா தெரியல. ஆனா என்னன்னா எவ்வளவு பேரும் குதிச்சிருக்காங்க. குதிச்சதுல என்ன இருக்குன்னா அந்த தண்ணியோட உயரம் பாத்தீங்கன்னா ஏற்கனவே இருந்ததை விட எவ்வளவு உயர்ந்திருக்கு? 1 சென்டிமீட்டர் உயர்ந்திருக்கு. ஒரு ஆண் சராசரியாக வெளியேற்றும் நீரின் அளவு. அப்போ ஒரு ஆண் சராசரியாக என்ன பண்றாங்க அப்படின்னா 0.1 மீட்டர் கியூப் என்ன பண்றான் அப்படின்னா நீரை வெளியேற்றுறான்னா அந்த நீச்சல் குளத்தில் மொத்தம் எத்தனை ஆண்கள் உள்ளன? இதுதான் क्वेश्चन. இதை என்ன பண்ணலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் அந்த நீச்சல் குளத்தோட வால்யூம் கண்டுபிடிக்கணும். வால்யூம்னா அதோட மொத்த கொள்ளளவு கண்டுபிடிக்கணும். கொள்ளளவுக்கு ஃபார்முலா பாருங்க L * B * H. L பாருங்க 24 மீட்டர் சொல்லிட்டான். B பாருங்க 15 மீட்டர்னு சொல்லிட்டான். H பாருங்க அதோட உயரம் எவ்வளவு உயருதுன்னு சொல்லியிருக்கான். அப்போ 1 சென்டிமீட்டர்ல சொல்லியிருக்கான். இது எல்லாம் மீட்டர்ல கொடுத்துட்டு அதை சென்டிமீட்டர்ல கொடுத்துருக்கான். அப்போ 1 மீட்டர்ங்கிறது 100 சென்டிமீட்டரா? நான் சென்டிமீட்டர் மீட்டரா மாத்தனா 1/100. அப்ப இதை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா மொத்த வால்யூம் கிடைச்சிடும். சரியா? இப்ப பாருங்க நம்ம அடி கொடுக்கணுமா சார்? அடி கொடுக்க வேண்டாம். 3 × 15 2 × 10. அடுத்து பாருங்க இது 10 5 2 20 12 2 24. இப்ப இதை மட்டும் வச்சுக்கலாமா? 3 12 36 என்ன அப்படின்னா 10ங்கிறது இதோட வால்யூம்னு அர்த்தம். நமக்கு இப்ப பாருங்க அவன் சராசரியாக வெளியேற்றும் ஒருத்தனோட சராசரியா எவ்வளவு தண்ணியை வெளியேற்றும் சொல்லியிருக்கான். நமக்கு ஏற்கனவே பாருங்க சராசரிக்கு ஃபார்முலா பாருங்க டோட்டல் பை நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ். எவ்வளவு பேர் குதிச்சாங்க. அப்ப சராசரி எவ்வளவு சொல்லியிருக்கான் பாருங்க 0.1 மீட்டர் கியூப் சொல்லியிருக்கான். அப்ப 0.1 நம்ம 1/10 எழுதிக்கலாமா? டோட்டல் பாருங்க மொத்த வால்யூம் இவ்வளவு தானே. அப்ப 36/10 டிவைடட் பை n. எவ்வளவு பேர் குதிச்சாங்க. இப்ப n இங்க கொண்டு வந்துறலாம், இத இங்க கொண்டு வந்துறலாமா? இத கொண்டு வரும்போது 10 என்ன ஆகும்னா தலைகீழ மேல வரும். அப்ப அத மட்டும் எழுதுறேன் பாருங்க n = 36/10 × 10. 10க்கு 10க்கு கேன்சல் பண்ணா ஆன்சர் என்ன? 36ங்கிறது. அப்ப 36 ஆண்கள் என்ன பண்ணிருக்காங்க? அந்த இதுல தொட்டில குளிச்சிருக்காங்க, அதாவது குதிச்சிருக்காங்க. சரியா? புரிஞ்சுதா? அடுத்த क्वेश्चन பார்க்கலாமா? பாருங்க ஆண்டு வட்டி விகிதம் 16.2/3% எனில் 68,000க்கு 9 மாதங்களுக்கு தனி வட்டி என்ன? சரியா? இதுதான் क्वेश्चन. இதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா அசல் தொகை பாருங்க 68,000 அப்படியே போட்டுக்கலாம். அடுத்து பாருங்க வட்டி விகிதம் எவ்வளவு? 16.2/3. இதை நம்ம அப்படியே பின்னத்துக்கு மாத்தலாமா? இப்ப பாருங்க 3 16 48. இந்த 2 கூட்டணும். அப்ப 50/3%. இதை அப்படியே எழுதிக்கலாம். 50/300 எழுதுறேன். ஏன் 300 எழுதுறேன்? 1%ங்கிறது 1/100ன்னு அர்த்தம். அடுத்து பாருங்க எத்தனை வருஷத்துக்கு சொல்லியிருக்கான்? 9 மாதங்களுக்கு சொல்லியிருக்கான். ஒரு வருஷத்துக்கு 12 மாசம். அப்ப 9 இத வருஷத்துக்கு மாத்தினா 9/12. நான் வருஷத்துக்கு மாத்திட்டேன். இப்போ இத கேன்சல் பண்ணிட்டா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். 2 0க்கு 2 0 கேன்சல். 1 3 3 9 4 12. சரியா? இத கேன்சல் பண்ணுங்க. 1 நாள் 4 7 4 28. இப்போ 17ஐயும் 5ஐயும் நமக்கு பெருக்கினா மேக்ஸிமம் ஆன்சர் வரும். 5க்கு 50 7 35. அப்ப 85ன்னு வரும். அப்ப பாருங்க 8500ங்கிறது ஆன்சர்னா. சரியா? ஆப்ஷன் B ன்னு. இது நம்ம டைரக்டா எல்லாத்தையுமே பெருக்கி போடணும்னா வேண்டாம். நம்ம அந்த நார்மல் மெத்தட் மட்டும் பெருக்கினா போதும். இதுக்கு ஆப்ஷன் B ன்னு. அடுத்த क्वेश्चन பார்க்கலாமா? அடுத்த क्वेश्चन பாருங்க ரேஷியோல இருந்து கேட்டிருக்கான். A/B/C 2 3 4 ன்னு கொடுத்துட்டு A/B B/C C/A என்னன்னு क्वेश्चनல கேட்டிருக்கான். இதுதான் வந்து ஆன்சர் என்னன்னு பார்க்கலாமா? அப்ப A க்கு பதிலா 2 B க்கு பதிலா 3 C க்கு பதிலா 4. அது அப்படியே எழுதிக்கிறேன் பாருங்க. 2/3. அடுத்து பாருங்க B/C. அப்போ 3/4. அடுத்து பாத்தீங்கன்னா C/A. அப்ப 4/2. இதுக்கு ஒரே ரேஷியோவா எனக்கு கிடைக்கணும். இதுக்கு ஒரே ரேஷியோவா கிடைக்கணும்னா நமக்கு ஆப்ஷன்ல இருக்கு. என்ன பண்ணலாம் தெரியுமா? கீழ பாருங்க 3 இருக்கு, 4 இருக்கு, 12 இருக்கு. சரியா? இந்த 3 4 2 இருக்கு. 12ல 2 இருக்கு. இப்போ இந்த 3க்கு நம்ம என்னன்னா LCM எடுத்தாலே போதும். நமக்கு என்னன்னா ஆன்சர் கிடைச்சிரும். 3 4 2க்கு LCM என்ன? பாருங்க 12 எடுக்கலாமா? அப்ப 12 எடுத்தீங்கன்னா 3க்கு காமனா 12 வர மாதிரி நம்ம செஞ்சிருவோம். அப்ப இத மேலே கீழ 12ஆல பெருக்கணும். 2/3 12/12. அடுத்து பாருங்க 3/4. அடுத்து சரி இங்க 12 LCMனா நம்ம இந்த 3 12ஆ கொண்டு வரணும்னா எதால பெருக்கணும்? 4ஆல பெருக்கினா போதுமா? அப்ப 4. அப்ப மேலேயே 4ஆல பெருக்கினா போதும். இங்க ஏற்கனவே 4 இருக்கு. அத 12ஆ கொண்டு வரணும்னா மேலேயே கீழேயும் 3ஆல பெருக்கினா போதும். அடுத்து பாருங்க 4/2 இருக்கு. இங்க 2 12ஆ கொண்டு வரணும்னா 6ஆல பெருக்கணும். அப்போ 6/6ன்னு. சரியா? இப்ப பாருங்க கீழ எல்லாமே 12 12 12ன்னு வந்துரும். அப்ப மேல இருக்கிறது மட்டும் தான் ஆன்சர். அப்ப 2 4 8 3 9 4 24. இப்ப 8:3:24ங்கிறது தான் 8:9:24ங்கிறது தான் ஆன்சர். ஆப்ஷன் C. சரியா? அடுத்த क्वेश्चन பார்க்கலாமா?
இது பாத்தீங்கன்னா ஒரு ரீசனிங். இப்ப நமக்கு லாஸ்டா பாத்தீங்கன்னா குரூப் 4 இருந்ததுல எல்லாம் ஒரு क्वेश्चन கேட்டிருந்தால மாம்பழ சம்பந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு சம் வச்சிருக்காங்க. நம்ம யோசிச்சு என்ன பண்ணணும், நம்ம மேக்ஸிமம் தப்பா பண்ணணும் அப்படிங்கிறதுனால ஒரு சம் ரொம்ப டைம் எடுக்கிற மாதிரி வச்சிருக்கோம் பாருங்க. இந்த சம்ல என்ன இருக்கு அப்படின்னா இந்த லைனை பாருங்களேன், ஒரு மனிதர் கூட்டத்திற்கு 40 நிமிடம் காலதாமதமாக வந்தார் அப்படின்னு இதுல தமிழ்ல இருக்கு. ஆனா இங்க பாத்தீங்க அப்படின்னா ஏற்கனவே அவர் 30 நிமிஷம் லேட்டா வந்திருப்பாரு. அவரை விட ஏர்லியர் தான் ஒருத்தர் 40 நிமிஷம் லேட்டா வந்தார்ல, அவரை விட இவர் என்ன பண்ணிருக்காருன்னா 30 நிமிஷம் ஏர்லியரா வந்தாரு அப்படிங்கிறது இங்கிலீஷ் மீனிங்ல இருக்கு. அப்ப தமிழுக்கும் இங்கிலீஷுக்கும் என்ன அப்படின்னா சம்மந்தம் இல்லதான். இருந்தாலும் நமக்கு என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஃபைனல் ஆன்சர் இங்கிலீஷ்ல உள்ளதுதான் சொல்லியிருப்பாங்க. அப்ப அதுலயே ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்கிற மாதிரி தெரியுது. நம்மளோட சேனல்ல என்ன பண்ணுவோம்னா இந்த சம்ம மட்டும் நம்ம தெளிவா பொறுமையா சொல்லி கொடுப்போம். இப்போதைக்கு இருக்க ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி ன்னு இருக்கும். சரியா, 8 20ங்கிறது ஆன்சர். அடுத்த क्वेश्चन பார்க்கலாமா? அடுத்த क्वेश्चन பாருங்க. B என்பவர் A என்பவரை விட 20% அதிகமாக வேலை செய்தார் சொல்லியிருக்கான். அப்ப எப்படி செய்யலாம் பாருங்க. A B ன்னு போட்டுக்கலாம். யாரை விட அதிகம் பாருங்க. B என்பவர் A என்பவரை விட, A ங்கிறவர் 100% பார்த்தாருன்னா B ங்கிறவர் 120% பார்த்திருப்பாரு. அப்ப இவரை விட இவர் இத்தனை சதவீதம் அதிகமா பார்க்கறாரு அப்படின்னா அது என்ன அப்படின்னா எஃபிஷியன்ட்னு அர்த்தம். அதாவது திறன் அர்த்தம். அதை என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இது எஃபிஷியன்ட்னு வச்சுக்கலாமா? அப்ப இதோட ரேஷியோ பாருங்க. இதையும் கேன்சல் பண்ணிக்கலாம். I2 10 6 12. சார் எதுக்கு எஃபிஷியன்ட் கண்டுபிடிக்கிறீங்கன்னு கேட்கலாம். நமக்கு மொத்த டோட்டல் தெரிஞ்சா மட்டும் தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா B எவ்வளவு நாள்ல வேலை பார்த்தாரு முடிக்கலாம். சரி, அதனால இதோட எஃபிஷியன்ட் எடுத்துட்டேன். இதோட எஃபிஷியன்ட் என்னன்னா 5 6. அப்ப A விட B ங்கிறது அதிகமான எஃபிஷியன்ட் இருக்குன்னு அர்த்தம். அடுத்து பாத்தீங்கன்னா A ஒரு வேலையை 7.5 மணி நேரத்தில் செய்து முடிக்கிறார். அப்ப அந்த வேலையை முடிக்கிறதுக்கு A க்கு எவ்வளவு நேரம் ஆகுதுன்னா 7.5 மணி நேரம் ஆகுதான். அப்ப மொத்த வொர்க் கண்டுபிடிச்சிடலாமா? அப்ப டோட்டல் வொர்க் ஈக்குவல் டு எஃபிஷியன்ட் ஆஃப் A இன்டு ஹவர்ஸ் ஆஃப் A ன்னு அர்த்தம். டோட்டல் வொர்க் கண்டுபிடிக்கிறேன் பாருங்க. A ங்கிறவரோட ஹவர்ஸ் தான் கொடுத்ததனால நான் A வை மட்டும் எடுத்துக்கேன். A வோட ஹவர்ஸ் பாருங்க 7/1/2. இது எப்படி எழுதிக்கலாம்? 15/2 ன்னு எழுதிக்கலாம். இவரோட ஆமா 7/2 ஹவர்ஸ் எழுதிருக்கேன். அடுத்து எஃபிஷியன்ட் எழுதணுமா? எஃபிஷியன்ட் பாருங்க 5 ன்னு அர்த்தம். அப்ப 2ஐ மல்டிப்ளை பண்ணா 5 15 எத்தனை? 75/2ங்கிறது என்ன அப்படின்னா டோட்டல் வொர்க். அப்ப இவ்வளவு வொர்க்க யாரு பார்க்கணும்? B பார்க்கணுமா? அப்ப B யோட எஃபிஷியன்ட்ட வச்சு தான அவர் பாப்பாரு. அப்ப என்ன பண்ணலாம் பாருங்க. இந்த இதுல டோட்டல் வொர்க் அதே வொர்க்க தான் பார்க்க போறாரு. மொத்த வொர்க் எவ்வளவு? 75/2. யாரோட எஃபிஷியன்ட் இந்த இடத்துல வரும் அப்படின்னா B யோட எஃபிஷியன்ட் வரும். அப்ப B யோட எஃபிஷியன்ட்டால வகுத்துட்டா B எவ்வளவு நாள்ல பார்த்தா கிடைச்சிரும் பாருங்க. 75/2. B யோட எஃபிஷியன்ட் எவ்வளவு? 6. 6ஆல நான் என்ன பண்றேன்னா வகுக்கிறேன். பாருங்க 75. இந்த 2 அப்படியே கீழ வந்துரும். அப்ப எவ்வளவு வரும்? 12 அர்த்தம். சரியா, இத நீங்க அடி கொடுத்தீங்கன்னா ஆன்சர் கிடைச்சிரும். 6 12 72. அப்ப 6 விட தாண்டி போகுது. ஏன்னா 75 இருக்கனால 6 விட தாண்டி போகுது. அப்ப 6 12 72. மீதி எத்தனை இருக்கு பாருங்க? மேல 3 இருக்கு. கீழ எத்தனை இருக்கு பாருங்க? 12 இருக்கு. அப்ப இதுதான் இத அடி கொடுத்தோம்னா 1 3 4 12. அப்ப 6 1/4 மணி நேரம்ங்கிறது தான் இதோட ஆன்சர். ஆனா நமக்கு பாருங்க ஆப்ஷன்ல 5 மணி நேரம் 6 மணி நேரம் கொடுத்திருக்காங்க. ஆனா கரெக்டான ஆன்சர் 6 1/4 தான் ஆன்சர். ஆனா நமக்கு என்னன்னா 6 விட தாண்டி போறதுனால இப்போதைக்கு நம்ம என்ன எடுத்துக்கிடுவோம்னா டி ஆப்ஷன் எடுத்துக்கிடுவோம். ஃபர்தரா நமக்கு என்னன்னா அவங்க அபிஷியலா ஆன்சர் கீ போடும்போது நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா செக் பண்ணி நம்ம பாத்துக்கலாம். சரியா, இது ஆன்சர் வருது. சரியா, 25 क्वेश्चन பாத்திருப்பீங்க. ஓரளவு கொஞ்சம் டீடைல் எக்ஸ்பிளனேஷனோட தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா ஆன்சர் கொடுத்திருக்கோம். அப்ப இந்த லெவல்ல தான் நமக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா क्वेश्चन கேக்குறாங்கறத அடுத்து அப்கமிங் வரப்போற நம்ம குரூப் 4 எக்ஸாம்க்காக நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா இனிஷியலா சொல்லிருக்கோம். சரியா, நம்மளோட சேனலை என்ன பண்ணுங்க அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அது போக என்ன அப்படின்னா ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நிறைய உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு நமக்கு சப்போர்ட் கொடுக்குறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா அடுத்தடுத்த வீடியோ நம்ம அப்லோட் பண்ண போறோம். நான் ஏற்கனவே வீடியோல சொன்ன மாதிரி ஒரு 2 விஷயம் நான் சொல்லியிருக்கேன், நல்லா கொஞ்சம் ஷார்ட்டா சொல்லிடுறேன். நம்ம மெயின்ஸ் வரப்போற குரூப் 2 மெயின்ஸ்க்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா சீரிஸ் வைஸா நம்ம சைக்காலஜி 40 மார்க் இருக்கு. அப்ப சீரிஸ் வைஸா நம்ம என்ன பண்ண போறோம்னா சைக்காலஜி கொடுக்க போறோம். சைக்காலஜி நான் தான் எடுக்க போறேன். நமக்கு அடுத்தடுத்து பாத்தீங்க அப்படின்னா சைக்காலஜி அந்த சீரிஸ் வீடியோ பார்த்தாலே போதுமானது. அடுத்து என்ன பண்ண போறோம்னா அப்கமிங் குரூப் 4க்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா மேத்ஸ்க்கு நம்ம என்ன பண்ண போறோம் சீரிஸ் கொடுக்க போறோம், நம்மளோட வீடியோல கொடுக்க போறோம். சரியா, நம்மளோட யூடியூப் சேனல்ல தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.